வீடியோ 50 rupees வச்சு இன்னைக்கு நம்ம வாழ போகிறோம். என்ன சாப்பிட போறேன்னு கெஸ் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 50 rupeesக்கு ஒரு நாள் எப்படி வாழ போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கடினமான விஷயம் தான். ஆக்சுவலி நம்ம வெளியெல்லாம் ஊர் சுற்றணும் அப்படின்னா வந்து 50 rupeesல இந்த மாதிரி அம்மா உணவகம் அந்த மாதிரி போய் சாப்பிட்றலாம். பட் வீட்டிலே இருக்கோம் அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து என்ன சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவும் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கடைக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அது நீங்களே பாருங்கள். பட் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுட்டு மீதி கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு பார்த்து நான் கெஸ் பண்ணி மார்னிங் சாப்பிட்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 50 rupees வச்சு இன்றைக்கி நம்ம வாழ போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் நானே கடைக்கு கிளம்பிட்டேன். ஒரு 20 rupees மட்டும் எடுத்து வச்சுட்டு 30 rupees எடுத்துகிட்டு தான் கடைக்கு போனேன். ஆக்சுவலி கடைக்கு போகிறேன்னு சொன்னோடனே மற்ற வாங்க வேண்டிய திங்ஸையும் என் தலையிலே கட்டிட்டாங்க. என் அண்ணா வந்து இதை வாங்கிட்டு வர சொன்னான். ஸோ அதையும் சேர்த்து கடையில் பார்த்திங்கன்னா மார்னிங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நான் எழுந்தது சீக்கிரமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பஃப் சிப்ஸ், இந்த ஹார்லிக்ஸு, அந்த டேஸ்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பேன். அதெல்லாம் என் கணக்கில் வராது. அந்த மேகியும் எக்கும் மட்டும்தான் என்னோடய கணக்கில் வரும். ஸோ நான் அதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நன்றி. ஒரு 11 போலேயே ரோட் காலியாக தான் இருந்துச்சு. அப்படியே வாங்கிக்கிட்டு நான் ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேன். பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்கும். ஆனால் நான் இது எதுவுமே சாப்பிட போக மாட்டேன் அப்படின்றத என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக வந்து எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 11-11:30 போல் தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். மேகி வந்து 14 rupeesக்கு வாங்கினேன். எக்கு வந்து 6 rupees எக்கு. ஸோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடைக்கு போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி, நம்மளே சமைச்சு தான் நம்மளே தின்னாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். லைட்டாக தான் ஆயில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ரொம்ப நேரம் காய விட்டேன் போல் புஷ்ஷுன்னு மூஞ்சில் அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபேனை போட்டு விட்டேன். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் போடணும்னா அப்படியே ஊற்றிடும் எனக்கு கடக்கடன்னு. ஆக்சுவலி எனக்கு மேகி பிடிக்காது உண்மையாக சொல்லணும்னா. இது வந்து எங்கள் வீட்டில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அது மேகியே தின்னாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து பட்ஜெட்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு மேகி தான் இருந்துச்சாங்க. அது எல்லாமே வந்து ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் மேகி வாங்கினேன். மேகி வாங்கிட்டு இதில் எக்கை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய தடவை சாப்பிடும்போது சொல்லியிருக்காங்க. என் தம்பியுமே மேகி நிறைய சாப்பிடுவான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எக்குமே ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேகி தான் இது பண்ணியிருந்தேன். எனக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரியாமல் தண்ணியை நிறைய ஊற்றிட்டேன். அதனால ரொம்ப தண்ணி கொலன்னு ஆகிப்போச்சு. மசாலா போட்டதுக்கப்புறம் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்கு உடச்சி ஊதுனதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெரிய விஷயமே பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப குழன்னு ஏதோ களி கலர்ற மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே பயம் வந்துச்சு. இது கேவலமாக இருக்கும் போல், நல்லாவே இருக்காது போலன்னு. அதை பார்த்து போதே தெரியும்ல ஒரு மாதிரி கொலன்னு பிசு பிசுன்னு. ஆல்ரெடி மேகி பிசு பிசுன்னு தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே உங்கள் கையால் அதை செஞ்சு சாப்பிடுங்க, எக்ஸ்ட்ரா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு மேகியில் நல்லா அந்த எக் போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மசாலா நல்லா மேலே தூவிட்டு சூடாக சாப்பிட்ருங்க, எதுவுமே தெரியாது. ஸோ நான் பாருங்கள் அப்படியே ஊற்ற வந்து நின்றுட்டுருக்கேன். செம சூடாக இருந்துச்சு. சரி ஊதி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. எனக்கு அது ஒரு டேஸ்ட்டே பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வெறும் மேகி நான் உண்மையாலே சாப்பிட மாட்டேன். பட் இதில் வந்து அந்த எக்லாம் போட்டு அந்த மசாலாலாம் ஆட் பண்ணி அதில் கொடுத்த மசாலாவே தான், நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணல. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அப்படியே உட்காந்து பொறுமையாக நான் நினச்சேன் 2 வாய் சாப்பிட்டு அப்படியே கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடலான்னு. பட் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் அப்படியே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வழியாக வந்து நம்மளோட மார்னிங் முடிஞ்சிடுச்சு. 20 rupeesல நம்ம மார்னிங்கை முடிச்சாச்சு. சூப்பர் டேஸ்ட். நான் ரொம்ப வெயிட் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் வந்து மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்தேன். மார்னிங் இப்போ வந்து ஆஃப்டர்நூன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு வந்து நம்ம பட்ஜெட் பெருசாக இல்லாமல் 20 rupees செலவு பண்ணியிருக்கோம் ஆஃப்டர்நூனுக்கு. ரொம்ப வெடிக்குது.
20 rupees செலவு பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட் குறைவாக வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம் மத்தியானத்துக்கு. ஸோ லெட்ஸ் ஹேவ் அவர் லஞ்ச். என்ன சாப்பிட போகிறேன்னு கெஸ் பண்ணுங்க. நான் காட்டுறேன். ஸோ இந்த பார்சல் வந்து 20 rupeesக்கு வாங்கியிருக்கோம் நம்ம. இது பார்க்கும்போது தெரியுது ப்ரைஸே இவ்வளோ தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து நம்ம பிளேட் எடுக்கலாம். சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம் நம்ம. ஏமா சிரிக்கிற? வந்து வெஜ் பிரியாணி. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம். இது ரொம்ப சவுண்டு போடுவாங்க. நம்ம வெளியே போயிடலாம். ஆஃப்டர்நூனுக்கு இந்த வெஜ் பிரியாணி தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 20 rupeesக்கு. இது வந்து நம்ம எவ்வளோ ருபீஸ் தரோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த பார்சலை ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ 20 rupees கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனான வெஜ் பிரியாணி கிடைக்கும். கிட்டத்தட்ட அது டொமேட்டோ ரைஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். பட் ரைஸுமே நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியுமே வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. நான் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன், கம்மியாக தான் சாப்பிடுவேன். நொறுக்கு தண்ணி தான் நல்லா தின்னுவேன். சாப்பாடெலாம் எனக்குள்ளே இறங்காது, அதுதான் உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ பட் இதை சாப்பிட்றதுக்கு எனக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நான் உண்மையாக சொல்லணும்னா செம்ம காரம் அதிகமாக இருந்துச்சு. சில பிரிக்கும்போது எனக்கு இருந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் பிரியாணியாக இருக்கும். பட் நம்ம பட்ஜெட்டுக்கு இது பிரியாணி செட் ஆகாது. ஸோ நம்ம வெஜ் பிரியாணி 20 rupeesக்கு ஆகும். இப்போ டைம் வந்து ஒரு 8:30 போல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் டின்னர் சாப்பிட்ணும். டின்னருக்கு வந்து நம்மக்கிட்ட மீதி 10 ரூபா தான் இருக்குது. 10 ரூபாயில் என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. நம்ம வந்து ஒரு மினிமலாக கெஸ் பண்ணி ஒரு 2 ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே என் டின்னரை நான் எப்படி முடிப்பேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் மார்னிங்கே கொஞ்சம் தடபுடலாக சாப்பிட்ணும், ஆஃப்டர்நூனும் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டேன், நைட்டுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நைட்டுக்கு ஓகே தான் அந்த டின்னர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம டின்னரை பார்க்கலாமா? ஸோ நைட் டின்னருக்கு வந்து நம்மக்கிட்ட 10 rupees தான் இருந்துச்சு. ஸோ 6 rupeesக்கு ஒரு எக் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எக்கில் வந்து நம்ம ப்ளைன் ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை உடச்சி போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எக்கு போட்டதுக்கப்புறம் எக்கு பச்சையாக தின்ன முடியாதுல்ல, அதனால தான். அதுக்கப்புறம் மீதி 4 rupees இருந்துச்சு. 4 rupeesக்கு நான் என்ன பண்ணேன்றதை பின்னாடி காட்டுறேன். இந்த எக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஒரு தடவை கலக்கிட்டு போடணும் போல். நான் அப்படியே மேலாட்டம் போட்டேன். ஆல்ரெடி நிறைய தடவை இப்படி போட்டிருக்கேன். பேன் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி வளவலன்னு ஆகிப்போச்சு. இருந்தாலும் இப்போ இன்னொரு முட்டை கேட்டால் மூஞ்சிலே குத்துவாங்க. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டு லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெப்பர் ஆட் பண்ணேன். அதுக்குள்ளே என் தம்பி எங்கேருந்து வந்தான்னு தெரில, வந்து என்னை ஓவராக அப்படியே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் எப்போல்லாம் வீடியோக்குள்ளே வரானோ அப்போல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறது தான் அவனுக்கு வேலை. நானே 50 ரூபாக்குள்ளே கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்காத ஆம்லெட்டில் பங்கு கேட்க வந்துட்டான் அவன் வேறு. செகண்ட் வீடியோ ஆம்லெட் போடுவது எப்படி? அடுப்பு ஸ்லோ பண்ண. ஸ்லோல தான் இருக்கு. திருப்பி போட தெரிஞ்சா அது வேகட்ட ஒண்ணே இரு. ஐயோ, இந்த பொண்ணு ஆம்லெட் கூட போட தெரியலப்பா இதுக்கு. என்னோட டின்னரே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லோரும் போய் படுத்துட்டாங்க ரூமில். இவனும் ரூமுக்கோ கிச்சனுக்கோ மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கிச்சனில் நின்றுட்டுருக்கேன்றதுனால. ஆனால் வந்து ஒன்று யாரும் சாப்பிடலாம் இல்லை, ஆனால் போய் படுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து நான் தனியாக போட்டேன்ல, அதனால தான். என் கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேயாக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவும் கிளம்பி போட்டாங்க, நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த எக்கை அது வந்து எடுக்க ட்ரை பண்ணால் அது வந்து ரொம்ப சாஃப்டாக டமால் டமால்னு உடைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ என் தம்பி இருந்தாலும் எனக்கு கலாய்ப்பாக நான் நினச்சிட்டே இருந்தேன். எங்கேருந்து வந்தாலும் தெரியல. கரெக்டாக நான் எக் எடுக்கும்போது வந்துட்டு எப்படிலாம் கலாய்க்கலாம் பாருங்க. இது வந்து ஆம்லெட்டு, நீங்களாம் வீடியோ பார்க்குறீங்க. இதான் ஆம்லெட். கையில் சுருக்க காக்கா வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டால் எப்படி போடா வீடியோ இது கலர் போட்டு அவர் ஸ்டாண்டிங் காக்காவை அண்டை காக்கா என்ன வச்சு என்னடா நினச்சிருக்கிறேன்.
இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கும் அவனுக்கும் செம சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஓடிட்டான் உள்ளே. அதுக்கப்புறம் நான் உட்காந்து லெமன் ஜூஸ் தான் போட்டுட்ருந்தேன். 4 ருபீஸ்க்கு இந்த லெமன் வாங்கினேன். ஸோ லெமன் ஜூஸில் வந்து சால்ட்டு போட்டு குடிக்கலாம். ஏன்னா சுகருன்றது நம்மளுக்கு பெரிய பட்ஜெட். ஸோ அதனால் சால்ட்டு கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லெமனை நல்லா புழிஞ்சிட்டு இதில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டே பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி குடிக்காமல் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எந்த ஜூஸாக இருந்தாலும் எனக்கு கடகடன்னு உள்ளே இறங்கணும். செம்ம ஃப்ரீஸாக இருந்துச்சு அந்த ஐஸ் வாட்டர். ஸோ அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நான் உள்ளே போயிட்டு சால்ட் மட்டும் போட்டு வந்துட்டேன். சால்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டு குடிச்சதுக்கு நம்ம சோடா ஊற்றி குடித்தா இதை விட நல்லாயிருக்கும். நான் சோடா அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா எவ்வளோ நேரம் இங்கே நின்று கலக்குவ, அப்படி போய் உட்காந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்கள், எப்படி முறைச்சிக்கிட்டே போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு நான் என்னோடய ஆம்லெட்டும் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸையும் வச்சு தான் வந்து நான் இன்றைக்கி என்னோடய டின்னரை முடிக்க போகிறேன். 10 ரூபாய்க்குள்ளே என்னால் இவ்வளோ தான் முடிக்கவே முடிஞ்சுது. நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஐஸ் நல்லா இருக்கிறதுனால நான் கடகடன்னு குடிச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஆம்லெட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூடாகவும் இருந்துச்சு. அந்த பெப்பர் டேஸ்ட்டில் ஆம்லெட் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, 10 ரூபாய்க்கு இவ்வளோவாவது நம்ம பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். லாஸ்ட் வாய் உங்களுக்குன்ற மாதிரி கொண்டு வந்து நானே சாப்பிட்ருவேன். ஸோ உங்களால் சாப்பிட முடியல, அதனால தான் நானே சாப்பிட்ருவேன். ஸோ அந்த ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் மீதி இந்த லெமன் ஜூஸ் நல்லா கலக்கி குடிச்சிட்ருந்தேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 50 ருபீஸ் என்னால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடிஞ்சுது. இல்லைனா வேறு எப்படிலாம் செலவு பண்ணியிருக்கலாம் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா மறக்காம அது கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் நம்ம 50 ருபீஸ் ஒரு 40 ருபீஸா 30 ருபீஸா ஓகே வேணால் நம்ம அந்த சேனல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். Hope you guys enjoy this video. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. டாடா, பை, see you.